இப்ப தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல. ஏண்டா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இப்ப இது என்ன சிறப்பு பாருங்க, சீர்திருத்தம் எல்லாம் கேட்கறதுக்கு மத்திய மாநில அரசு அல்லது பொதுத்துறை நிறுவனத்திடமிருந்து அடையாள அட்டை அல்லது ஓய்வூதிய கட்டண ஆணை பெற்றுக்கணும். இந்த இடத்துல படிக்கும் போது நமக்கு மத்திய மாநில அரசுக்கு எங்க பொதுத்துறை நிறுவனம் இருக்கு? ஏதாவது ஒண்ணு சொல்லு. என்ன அமைதியாயிட்டிய? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒருவேளை நான் ஏதோ தப்பா சொல்ற மாதிரி ஆயிருக்கு பாருங்க. பொதுத்துறை நிறுவனம் ஒன்று என்ன இருக்கிறது? டாஸ்மார்க்கை தவிர ஏதாவது பொதுத்துறை நிறுவனம் இருக்கா? வேணா டாஸ்மார்க் அதிகாரிகள்ட்ட அந்த சேல்ஸ் ரெப் இருக்காங்கல்ல, விற்பனை முகவர்கள், அவர்கள்ட்ட வேணா வாங்கலாம். சரிக்காத ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிருக்கான் ஐயா. தங்கவிலை வெரி இன்டெலிஜென்ட்லியும் வரல, அவங்களாம் உட்கார்ந்து பண்ணிருக்காங்க. இங்க பாருங்க, அடுத்தது பாருங்க, அடுத்தது விடுவான். தகுதி வாய்ந்த அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். இப்ப எனக்கு ஒரு சான்றிதழ் தர்றாருல, அந்த அதிகாரி தகுதியானவரா இல்லையான்னு அப்படி கண்டுபிடிக்கிறது? ஏண்டா தகுதி இல்லாத ஒருத்தனை எப்படி அதிகாரியா போட்ட? அப்ப தகுதி இல்லாதவனை நீ அதிகாரியா போட்டிருக்க. தகுதி வாய்ந்த நான் போய் ஐயா இப்படி கேட்டிருக்காங்கய்யா, நீங்க உண்மையிலேயே வேலிடு எலிஜிபிள் ஆபீசர் தானாங்க ஐயா? ஐயா ஏன் அப்படி கேட்கிற? யோ உனக்கு கொழுப்பா போயா அப்படின்னு இல்லையா கேட்டிருக்கேன். தகுதி வாய்ந்த அதிகாரி. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நீக்கிவிட்டு உனக்கு கையெழுத்து போட்ட அதிகாரி தகுதியானவர் இல்லைன்னு தானே நான் என்னையா பண்றதுன்னா அவன் என்ன என்னங்க பண்ணுவேன் பாருங்க. தகுதி வாய்ந்த அதிகாரி. சிரிக்காது, என்ன சொல்றதுல சீரியஸ் டாபிக். இப்ப தெரியுதா நம்ம சாதாரண பைத்தியங்கள் இல்ல, அறப்பைத்தியத்திலே அறப்பைத்தியங்கள். அடுத்த பாரு. இந்திய அரசால் வழங்கப்பட்ட பாஸ்போர்ட். சரி, அதுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் அல்லது கல்வி சான்றிதழ். மெட்ரிகுலேஷன் இதுல பெற்ற கல்வி சான்றிதழ். சரி, எங்க ஆத்தால பண்ணி எங்க போய் பல்கலைக்கழக மெட்ரிகுலேஷன்ல வாங்குவான் சொல்லுங்க? 5 மணிக்கு காட்டுக்கு போயிட்டு பொழுது சாஞ்சு 6-7 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். தகுதி வாய்ந்த மாநில அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ். அதுக்கும் தகுதி வாய்ந்த இருக்கணுங்க. அதுல இப்ப எங்களை செம்மஞ்சேரி, கண்ணகி நகர், கல்லுக்குட்டா, பெரும்பாகத்துக்கு தூக்கி போட்டேன். இப்ப என்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா நானே யாரெல்லாம் எதுக்கு நானே மாடல், நானே முன்மாதிரி. நான் ஆலப்பாக்கத்தில் இருக்கும்போது ஓட்டுரிமை எடுத்தேன். இப்போ அங்கே இல்லை, அந்த வீடை மாற்றிட்டு கடற்கரை சாலைக்கு போயிட்டேன். என் முகவரியை தேடி இங்கே ஆலப்பாக்கத்துக்கு போனீங்கன்னா நான் இல்லைன்னு வரும் தூக்கிடுவேன். அந்த தூக்குற சீமா இந்த சீமான்னு உனக்கு தெரியாது, ஏதோ ஒரு சீமா போடா இல்லை. எப்படி எனக்கு பதட்டமே, இந்த 234 வேட்பாளர்ல எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கும்னே எனக்கு தெரியும். ஆமா.